ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு நம்ம டெக்ஸ்டைல்ல எத பத்தி பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு மின்சார வாரியத்தில ஹெல்ப்பர் போஸ்டிங் 1850 கூடிய சீக்கிரத்தில வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது அடுத்த மாசத்துக்குள்ள வந்துரும்ன்ற மாரி நியூஸ் கிடைச்சிருக்கு. ஸோ அது ரிலேட்டடான நியூஸ் கிளிப் தான் இது. அது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வேஜ் ரிவிஷன் ரிலேட்டடா ஒரு கூட்டம் கமிட்டி ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. கூட்டத்தில பார்த்தீங்கன்னா, ரொம்ப காரசாரமான விவாதங்கள் இருந்துச்சு. சிஐடியு, ஐடிஐ எல்லாமே நல்லா பேசியிருந்தாங்க. ஸோ அந்த வீடியோ கிளிப்ஸும் பின்னாடி அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இதில வந்து பார்த்தீங்கன்னா, 1850க்கு வேக்கன்ட் அப்ரூவல் ஆயிருக்குன்றாங்க. "யானை பசிக்கு தீனி போடுறியா?" அப்படின்ற மாரி தான் இருந்தது. ஸோ ரொம்ப கம்மியான வேக்கன்ட் தான் டிஎன்பிஎஸ்சி கால்ஃபர் பண்ணுறாங்க. ஸோ நம்ம நண்பர்கள் நெறைய பேர் கேட்டுட்டு தான் இருந்தது ஒரே கேள்வி என்னன்னா, "டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் வச்சா ஃபிசிக்கல் யார் வைப்பா?" அப்படின்னு கேட்டிருந்தாங்க. நம்ம அப்பயும் சொல்லியிருந்தோம். ஃபாரஸ்ட்டுக்குலாம் பார்த்தீங்கன்னா, டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஆனா ஃபிசிக்கல் எல்லாம் பார்த்தீங்கன்னா, டைரக்ட்டா அந்த டிபார்ட்மெண்ட்டே நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி தான் நமக்கும் நடத்துவும் இபிக்கும் நடத்துவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாரி தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கு தான் இது. எக்ஸாம் மட்டும் தான் டிஎன்பிஎஸ்சி கண்டக்ட் பண்ணுவாங்க. மத்தபடி ஃபிசிக்கல் எல்லாமே போர்டு அதாவது மின்சார வாரியமே நடத்திக்கிறோம் அப்படின்ற மாரி தான் இந்த நியூஸ் கிளிப்ல போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் இன்னும் கன்ஃபார்ம் பண்ணி அவங்க அப்டேட் பண்ணவே இல்ல. மேபி 12த்தா இருக்கலாம். அப்படி இதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் கன்ஃபார்ம் கிடையாது. ஸோ அடுத்த அப்டேட்ல அத பத்தி பார்க்கலாம். ஸோ இப்போ வீடியோ கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். கேங்மேன பத்தியும் பேசியிருக்காங்க. அந்த வீடியோ கிளிப் அட்டாச் பண்ணியிருக்கேன். பாருங்க யூஸ்ஃபுல்லா இருக்கும். 65,000 வேகன்சி இருக்குது. நம்ம பட்ஜெட் ப்ரொவிஷன் போடுறோம் பேப்பர்ல தான் எல்லாம் இந்த ஒர்க் அவுட் செட்டில்மெண்ட் மாதிரி தான். நாங்க பாட்டுக்கு கையெழுத்து போட்டு போவோம், நீங்க சாங்ஷன் பண்ண மாட்டீங்க, அது பாட்டுக்கு பேப்பர்ல இருக்கு, அது பாட்டுக்கு அப்புறம் அடுத்த வேகன்சி வரும் பேசுவோம். இது இதுதான் பேப்பர்ல இருக்கும் போது இந்த பேப்பர்ல இருக்கிறத கண்டுபிடிச்சு நீங்க பேப்பர்லயே காலி பண்ணி அப்படி ஒரு நிர்வாகத்தை பண்றது என்னன்னா, இந்த ஆளே இல்லாத ஊர்ல டீ கடை நடத்துற மாதிரி டீ யாத்திரான்னு சொல்றாங்க இல்லையா. இதனால நமக்கு ஒரு 10 பைசா வரப்போகுது. ஆனா அதுக்கு ஒரு 10 கோடி ரூபாய் நம்ம செலவு பண்ணி ஒரு ஏர்னஸ் ஒரு கம்பெனியை வர சொல்லி அப்போ ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் முறையில அப்படி கம்ப்யூட்டர்லயே கணக்கு வழக்க பார்த்து அதெல்லாம் அப்படியெல்லாம் குறைச்சா இது சரியா வந்துடும், இது குறைச்சா அது சரியா வந்துடும், அங்க ஸ்டாஃபை குறைக்கணும் இங்க ஸ்டாஃபை குறைக்கணும்னு சொல்லிட்டு என்ன அது எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல வச்சு கொடுக்குற ப்ரொபோசலை வச்சு கம்ப்யூட்டர்ல வச்சுக்கிட்டு லிங்கை கனெக்ட் பண்ணி விசா கால் பார்த்துருவீங்களா, இல்ல பில்லர் பீஸ் போடுறீங்களா, இல்ல ஹெச்பிஎஸ் போடுறீங்களா, என்ன சர்வீஸ் கனெக்ஷன் கொடுத்துருவீங்களான்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, இங்கேருந்து ஒரு ப்ரொபோசல் போகுது, 11,000 பேர் கேட்டு நீங்க போறீங்க. வேகன்சி இன்னைக்கு 30,000 இருக்கு, 36,000 இருக்கு. இந்த வருஷத்துல 40,000 ஆக போகுது. ஆர்டபிள்யூல மட்டும் ஒன்லி சிஏ, வயர்மேன், ஃபீல்ட் அசிஸ்டன்ட் இந்த 3 போஸ்ட்ல மட்டும் 40,000 போஸ்ட் இந்த வருஷத்துல வருது. ஏற்கனவே 36,000 வேகன்சி இருக்கு. இந்த வருஷத்தோட 4,000 வேகன்சி வந்து வந்துருச்சு. நீங்க இங்கேருந்து ப்ரொபோசல் அனுப்புறீங்க, அங்கேருந்து பார்த்தா அது ஏதோ சொன்னா 1,850 அப்படின்னு சொல்லி ஒரு கொடுத்துருக்காங்க அப்ரூவல் அப்படின்னு. என்ன பிரச்சனைன்னா, நாங்க தெய்வம் மாதிரி நினைச்சு என் பேர் சுப்பிரமணியன், எனக்கு இந்த நட்சத்திரம், எனக்கு இந்த ராசி, ஏன் கஷ்டம் இது அப்படின்லாம் நான் தெளிவா உங்கள்கிட்ட சொல்லியும் அந்த என்னன்னா போய் கடவுள்கிட்ட வரம் கொடுக்குற கடவுள்கிட்ட எப்படி பேசுறீங்க, எந்த லாங்குவேஜ்ல பேசுறீங்க, ஏன் எங்களுக்கு புரியும். ஆமா அதுதான் நமக்கு பேசுறது இல்லைங்களா. அவர் சமஸ்கிருதம் நம்ம கோயில் நம்பிட்டு இருக்கோம். ஆனால் போய் என்னன்னு பார்த்தா ஒண்ணுமே இல்லை. அப்படிங்கிறப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா, நாங்க உங்கள்கிட்ட எப்படியாவது வாங்கி கொடுத்துருக்கீங்கிற நம்பிக்கை போச்சு. நேரடியா யார் கொடுக்குறாங்க அவரையே வர சொல்லுங்க, நாங்க அவர்கிட்ட பேசிட்டோம். என்னப்பா நீங்களா நிர்வாகத்துல இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் இவ்வளவு அனுபவம் இருக்குது, இவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, இந்த நிர்வாகத்துல ஏழுல இருந்து நீங்க கீழே இருந்து மேல வந்து இவ்வளவு டிபிகல்டிஸ் இருக்கு, நம்ம தொழிலாளி இவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்காங்கிறத உணர்ந்து இருக்கக்கூடியது. வாரிய தலைவர் அதை உணர்ந்து பேசுறாரு, பல இடத்துக்கு ஸ்பாட் விசிட் போறாரு, டிபிகல்டிஸ் இவ்வளவு இருக்குங்க அப்படின்றாரு, நான் கண்டிப்பா வாங்கி தருவேன்றாரு. ஆனா கடைசியில எங்கேயோ ஒரு இடத்துல ரெஃப்யூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு என்ன வேற வழின்னு சொன்னா, எதுக்கு நம்ம பேசிட்டு இருப்போம், எங்க பிரச்சனையை பேசுறோம், நாங்க சொல்றது நியாயமே வேணும் அவர் சொல்லட்டும், நான் அக்செப்டட் கூட பின்ன பண்ண வேண்டாம், நான் எடுத்துட்டு போறேன். இல்ல எங்களுக்கு புரியல என்ன பண்ணுவாங்க. மந்திர சொல்லிக்கிட்டே இருக்கோம்,
யாரை பார்த்தாலும் இவ்வளவு வேகன்சி இருக்கு, பத்திரிகையில வேகன்சி இருக்கு. அது பாட்டுக்கு ஏதோ ஒரு அரசியல்ல நம்ம சாதாரண விஷயம் பாக்குறப்ப நீங்க பாட்டு கடந்து போயிட்டே இருக்கீங்க. இதுக்கு மேல சம்பளத்தை வாங்கி கொடுத்தா அவன் என்ன பண்றது? உயிர் உத்தரவாதம் இல்லாத வேலையில சம்பளத்தை கூட வாங்கி கொடுத்தா மட்டும் அந்த குடும்பம் சந்தோஷப்படுமா? பொண்டாட்டிய பார்க்க முடியல, உள்ள முகத்தை பார்க்க முடியல, ராத்திரி போல நாங்க வேலை செய்ய வேண்டி இருக்குது அப்படின்ற ஒரு சூழ்நிலையில நீங்க என்ன இந்த சம்பள பேச்சுவார்த்தை பண்ணி அதனால என்ன ரிசல்ட் வந்துட போகுது? இந்த இண்டஸ்ட்ரியில ஒரு அஜெண்டாங்கிறது இருக்கா? 8 மணி நேரம் நான் வேலை பார்க்கறேன், ஓய்வு எடுக்கிறேன், உறக்கம், மறுநாள் காலையில என்னுடைய மைண்ட் ஆகி காலையில வந்து புதுசா வேலை செய்யறது செத்து போற உத்தியோகம் அது. அப்படியா இருக்கு இன்னைக்கு நிலைமை? அவன் எதை கேட்கிறான், எந்த நேரத்துல எந்த வீட்டுல எந்த பொருளை போய் ஏற்றணும் தெரியாம அடிபட்டு தெரிவிச்சு இல்லாத அளவுக்கு மன இந்த மாதிரி ஆகிப்பட்டாங்க இருக்கக்குள்ள. இந்த சூழ்நிலையில நீங்க ரெக்ரூட்மெண்ட் நாங்க கேட்கணும். இது கிட்டத்தட்ட நான் இன்னைக்கு ப்ரொபோசல் காட்சினா 5 வருஷமா இங்கேருந்து நாங்க ப்ரொபோசல் கேட்டிருக்கோம், அங்கேருந்து அப்ரூவல் வரல, இங்கேருந்து கேட்டிருக்கோம், அங்கேருந்து வரல. எல்லாமே நீங்க வந்து இப்ப இங்க இருக்கக்கூடிய போர்டு மீட்டிங் யாரு அதுக்கு முன்னாடி பாஸ் எனக்கு ஒண்ணும் புரியல. இதே போர்டு மீட்டிங் தான் இந்த ஃபைனான்ஸ் செட்டி வராரு, இந்த இண்டஸ்ட்ரியல் செட்டி வராரு. அதுக்கப்புறம் அப்புறம் நீங்க கவர்மெண்ட்டுக்கு அனுப்பிச்சு சொல்லியாச்சுன்னா டைரக்டர் போஸ்ட்ல தூக்கிடுங்க, தேவையில்லை. இந்த உட்கார்ந்து உட்கார்ந்து இது ப்ரொபோசல் எல்லாம் போர்டு ஒரு டிசிஷன் எடுத்ததுக்கு அப்புறம் அதே மக்கள் அங்க போய் நான் வந்து முடியாது அப்படின்னு ரிஜெக்ட் பண்றாரு சொல்லியாச்சுன்னா என்ன ஒரே உத்தியோகம் பார்க்கக்கூடிய ஒரு ஐஏஎஸ் அதிகாரி 2 உத்தியோகம் பண்றாருன்னா எங்களோட. சோ அப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க இப்ப உங்கள்கிட்ட வந்து பிரச்சனையை சொல்லி எல்லாம் நாங்க புரிய வச்சாலும் கூட ரிசல்ட் ஓரியன்டா ஒண்ணும் இருக்க போறது இல்ல. அதனால யார் எங்களுக்கு ரிசல்ட்ட கொடுப்பாங்களோ அவங்க வர அவங்க நாங்க என்ன நாங்க பேசுறோம் சார் தெரியும். நாங்க எப்படி எங்க வழி என்ன எங்க கஷ்டம் என்ன என்ன மாதிரி இந்த இண்டஸ்ட்ரியில வேலை பார்த்து எவ்வளவு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது நாங்க அதுக்கப்புறம் அரசாங்கத்துக்கு எந்த லாங்குவேஜ்ல நாங்க புரிய வைக்க நினைக்கிறோமோ அனைவருக்கும் வணக்கம். உங்களுடைய மத்திய சிஐடி சார்பாக உங்களுடைய வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து முதல்ல ஒரு நம்பிக்கை வைக்கிற செய்தியாக உங்களுடைய அழைப்பை நீங்கள் சொல்லமாட்டீங்க. ஏன்னா நீங்க இதுல ஒர்க் பாயிண்ட் சொல்ல எம்ப்ளாயிஸ் தான் சொல்லிருக்கீங்க. எம்ப்ளாயிஸ் சொல்லும்போது அதிகாரிகளுக்கும் சேர்த்து நடத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எங்களுக்கு இருக்கிறது என்பதை நாம் பதிவு செய்ய முடியும். அடுத்தது பேசுகின்ற பொழுது சென்ற ஒப்பந்தத்தில் விடுபட்ட பகுதிகள் சம்பந்தமாக சில விஷயங்களை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒண்ணு அலவன்ஸ் கமிட்டி என்பது போடப்பட்டது. ஏனென்றால் 20 மாதங்கள் கடந்தது என்பது கூட 24 16 கிட்டத்தட்ட 2 ஆண்டுகள் முடிவு அந்த அலவன்ஸ் கமிட்டி கூடி இன்றைக்கு இருக்கின்ற விலைவாசியின் அடிப்படையில பணியாளர்களுக்கான அலவன்ஸை பற்றி பேசவில்லை என்பதை எங்கள் சங்கத்தின் சார்பாக கவலையோடு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். ஒரு ஊதியம் மட்டும்தான் ஹெச்ஆர்ஏ சிசி எல்லாம் உயர்த்தப்படல. அதற்கடுத்தது வேலைக்கு சம்பந்தம் ஒப்பந்தத்துல கடந்த 22/2018 போட்ட ஒப்பந்தம் வேலைக்குழு ஒப்பந்தம் தொடரும் என்று சொல்லப்படுது. என்ன இதுல பிரச்சனை கேட்டீங்கன்னா 2018 இருந்து 2022 வரைக்கும் 7 ஆண்டுகளுக்கு வழங்கப்பட்ட விதிகளுக்கு ஏற்ப பண்ணல. கூடுதல் பணிச்சுமையோடு தொழிலாளி பணியாற்றிட்டு இருக்கான் 7 வருஷ காலம். ஒரு பக்கம் வேகன்சி இருக்கு. அப்ப அந்த வேலைக்குழு ஒப்பந்தத்தை விரைவில் பேசி முடிச்சோம்னு சொன்னாதான் இன்னைக்கு இருக்கிற எவ்வளவு அனுமதிக்கப்படுகின்ற பதவிகள் என்ன என்பது நமக்கு தெரியும்.
என்னுடைய கோரிக்கை முதல்ல வேலையை ஒரு சீக்கிரம் எவ்வளவு சீக்கிரம் பேசி முடிக்கணுமோ அதை பிடிக்கும். அதுக்கு அடுத்தது சென்ற ஒப்பந்தத்துல 1/2/2019 முதல் 16/5/23 வரைக்கும் பெண்வாரியின் துறையில் இணைந்தவர்களுக்கு 6% ஊதியர்வு வழங்கப்படாது ஒப்பந்தத்துல சொல்ல கிடையாது. ஆனா அதுக்கப்புறம் ஒரு ஆர்டர் இஷ்யூ பண்ணுங்க. மின்சார வாரிய வரலாற்றில் இல்லாத ஒரு புதிய விஷயமான அந்த விஷயத்தை நாங்க பார்க்கிறோம். ஏறத்தாழ 9617 கேங்மேன் தொழிலாளி, அதே போல வாரிசுகள் 1500 பாதிக்கப்பட்டார். 2 ஆண்டு காலமாக அந்த பணி பைனான்ஸுக்கும் எனர்ஜிக்கும் ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. எங்களுடைய ஒப்பந்தம் போட்ட அதிகாரிகள் இன்னைக்கு இல்ல. ஆனா அந்த பேப்பர்ல வேலை செய்வதற்கு, அதை எடுத்து செய்வதற்கு தடை ஒண்ணு நீங்க அரசை கையாண்டின்னு சொல்ல முடியாதுன்னு சொன்னா நாங்க அரசு கிட்ட சண்டை போடுறது தயார். ஆனா அதை விட்டுட்டு இன்னைக்கு ஒரு பேசிருக்கிறோம், பேச்சுவார்த்தை நடத்திருக்கு, போர்டு மீட்டிங்ல வைக்கிறாங்க. ஒரு தகவலை கிடைச்சிருந்தாங்கன்னா ஒவ்வொரு போர்டு மீட்டிங்லயும் இது நிதி என்ற காரணத்தை சொல்லி நீங்க இந்த காலி பண்றது என்பது சரியில்லை. தயவு செஞ்சு வாரிய உயர்வுகள் போர்டு மீட்டிங் இருக்கிறவர்கள் இது குறித்து தெளிவாக பேசி அடுத்த இதுக்குள்ள அந்த தொகையை வாங்கி கொடுக்கிறோம். ஏன்னா ஒவ்வொரு நிதிச்சுமையும் இந்த காரணம். இப்ப கூடி நீங்க என்ன ப்ரொபோசல் வைக்கிறது அப்படிங்கிற வரிகள் கடந்த கால வரலாறு இருக்கு. போன வேதி காட்டின மாதிரி வாரியம் ஒரு ஆலோசனை கொடுப்பாங்க. எனக்கு இருக்கிற நிதிநிலைமை இருக்குது. கடந்த 4 ஆண்டுகளாக போனஸ் பேச்சுவார்த்தை கூட நீங்க ஏதோ எங்களை கூப்பிட்டு வச்சு ஃபார்மாலிட்டி பேசுனீங்க. இப்ப அது கூட இது கிடையாது. நீங்களாக அறிவிச்சிருவீங்க. கவர்மெண்ட்ல வந்துட்டு அதே தான் பிபிகள் உங்களால நடந்துட்டு இருக்கு. உங்களோட பேலன்ஸ் ஷீட்டை கொடுத்துட்டு என்ன வருமானம் எந்த அடிப்படையில செய்யறதுல ஏற்படும் இல்லை. இந்த மாதிரி நீங்க வாரிய நிலை வச்சு நாங்க உங்களுக்கு ஒரு 10% தரோம் அல்லது ஒரு 5% ஏதாவது ஒண்ணு அதை எங்களுடைய கவர்மெண்ட்ஸ் நாங்க சொல்றதுக்கு ரெடியாது. அதான் கடந்த கால வழக்கு. இப்ப நாங்க இந்த முறை அது இல்லாம நாங்களே கொடுத்துட்டோம். எங்க சங்கத்தை பொறுத்தளவு நாங்க பல்வேறு காரணிகளை சொல்லி 25% வேணும் என்ற விஷயத்த தெளிவாக கடிதம் கொடுத்துருக்கிறோம். ஒண்ணு அது ஏன் இதை சொல்ல வரணும்னு கேட்டீங்கன்னா 3 லட்சம் எஃப்எஸ்எஃப் உயர்த்தி கொடுத்தாங்க 9/2020 கவர்மெண்ட் ஆர்டர். பட் இபில எப்ப இருந்து போடுறோம்? போன வருஷம் 10ஆம் மாசத்துல இருந்து எஃபெக்ட் ஆகுது 24. நீங்க அதுல கேங்மேன் தொழிலாளர் தான் 22 தொழிலாளி இறந்து. நீங்க அந்த 3 லட்சம் 5 லட்சம் வந்துச்சுன்னு சொன்னா அந்த குடும்பத்துக்கு அந்த 2 லட்சம் ரூபாய் கிடைக்கும். அதுல என்னங்க ஆயிரப்போகுது? நம்முடைய செலவினங்கள் எங்க இருக்குது பாருங்க. இப்ப கிராஜுவேட்டி உயர்த்தி ஆர்டர் போட்டாச்சு. 1/1/2024 எஃபெக்ட். 10ஆம் மாசம் ஆர்டர் போட்டது 1 வருஷம் ஆகி போச்சு. மின்சார வாரியத்துல அந்த 25 லட்சத்தை உயர்த்தி கொடுப்பது உத்தரவு வர மாட்டேங்குது. இதெல்லாம் எப்படி சரியாது? அரசு உத்தரவை அலுவலகம் கிடையாது, மற்றது கிடையாது, எல்லாமே அரசை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற வாரியம் அரசுடைய பலன்களை பணியாளர்களுக்கு 25 லட்சத்தை வழங்குறதுல என்ன தடை இருக்கு? ரொம்ப சொல்றேன், தயவு செஞ்சு இந்த போர்டு மீட்டிங்ல பேசணும் செய்யணும் அப்படிங்கறதெல்லாம் கீழே கடுமையான அதிர்ச்சி. ஆகவே அதை கொஞ்சம் கணக்க வச்சுக்க வேண்டும் என்பது என்னுடைய ஒரு பிரதான துறை. அடங்குடி சொன்னாங்க அவர் பேசும்போது கிரீன் எனர்ஜியில தான் லாபம். ஏன்னா இன்னைக்கு ஒரு மின்சாரத்தை உற்பத்தி பண்றதுக்கு நீங்களே சொன்னீங்க 60 ஆயிடும்ல. சோலார்ல இபி தொழிலாளி கிடையாது, விண்டுல இபி தொழிலாளி கிடையாது, அதிகமா இல்ல. தொழிலாளி இல்லாத இடத்துல உங்களுக்கு லாபம் தானே செய்யும். நீங்க அதுதானே வந்து டிஸ்ட்ரிபியூஷனையும் தெலுங்கையும் அத்தனை பண்ண போறீங்க. எல்லாம் அவுட் சோர்சிங் வரைக்கும் போகும்போது தொழிலாளிகள் எல்லா இடத்துல நிர்வாகத்துக்கு வருமானம் தான். அதான் அது இருக்கிற நீங்க தொழிலாளி அதிகமா போறீங்க. விண்டு நம்ம சோலார் ஒரு யூனிட் நீங்க 5 ரூபா மின்சாரம் வாங்குறீங்க, இன்னொரு இடத்துல ஒரு யூனிட் அதே 36 இடத்துல 7 ரூபாய்க்கு வாங்குறீங்க. வித்தியாசம் இது என்னதான் காரணம் ஒழிய நீங்க பவர் பர்ச்சேஸ் நியாயமாக இருக்குன்னு சொன்னால், நாம உற்பத்தி அதிகப்படுத்துற நடவடிக்கை எடுத்தீங்கன்னு சொன்னால் இன்னும் லாபம் கிடைக்கும். உங்களுடைய பேலன்ஸ் ஷீட்ல எங்களுக்கான சப்பளம், ஓய்வூதியருக்கான ஓய்வூதியம், எக்ஸ்பெண்டிச்சர் கணக்கு போட்டா நீங்க கட்டுற வட்டியை விட எங்களுடைய தொகை என்பது கம்மியா தான் இருக்கிறது என்பதை கவனத்தில் கொண்டு வரணும். 2வது, ஒப்பந்தத்தின் அடிப்படையில நீங்க வேலைப்பொழுது குறித்து பேச 2018 இருந்து 2025 வரைக்கும் இன்னைக்கு அப்ராக்சிமேட்டா பார்க்கணும்னு சொன்னா குறைஞ்ச ஒரு 40,000 பதவிகளாவது உருவாக்க வாய்ப்பு என்பது இருக்கு. அதே போல அண்ணா சொன்ன மாதிரி எங்ககிட்ட பேசாமையே நீங்க கண்டுபிடிச்சிருக்கு ரீஎம்ப்ளாய்மெண்ட் டிஸ்கன்டினியூ அது திரும்ப வாங்கிக்கலாம் நீங்களே சொல்லி பதவி 8000 போஸ்ட் ரிச்சிங் ஆஃப் செட்டில்மெண்ட் ஐயர் இருக்கிறாங்க, எல்லையா இருக்காரு, எல்லாருக்குமே தெரியும். தொழிற்சங்கம் போக முடியாம அல்ல, இதெல்லாம் தவறு என்று சுட்டி காட்டி ஓரளவுக்கு தடுத்து வச்சு நிறுத்தி இருக்கிறோம். தயவு செய்து இனிமேலாவது நீங்க இந்த டிஸ்கன்டினியூ ரீஎம்ப்ளாய்மெண்ட் போகாம அந்த பொறுப்புகளை பதவிகளை எங்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். ஏன் இவ்வளவு தூரம் 25% கேட்கணும் அப்படிங்கிற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு கேட்கலாம். இன்னைக்கு வாரியத்துடைய கணக்கின் பிரகாரம் 30/6/2025 எடுத்தோம்னு சொன்னால் கள உதவியாளர்கள் மட்டும் 27,180 போஸ்ட் காலியா இருக்கு எல்லா இடத்துலையும். தம்பியாளர் பார்த்தோம்னு சொன்னா
கிட்டத்தட்ட 13,561 மின்பாதை ஆய்வாளர்கள் 1,109. எப்படி மக்களுக்கு சேவை செய்யும்? நீங்க மின்னகத்துல 3 பேரை வச்சுட்டு கீழே வந்து வேலை செய்யறதுக்கு ஆள் கிடையாது. அவுட் சோர்சிங்ல கான்ட்ராக்ட் லெவல் ஒயர்மேன் வச்சுட்டு அவன் இறக்கணும்னா அவன் காசு கொடுத்துட்டு இருக்கான். அந்த குடும்பத்துக்கு அரெஸ்ட் பண்ண வேண்டிய நிலைமை. இவ்வளவு பிரச்சனை அதை சந்திச்சுட்டு இருக்கிறான் டெய்லியும். எப்படி சார் தரமான மின்சாரத்தை விநியோகத்தை நாங்க கொடுக்க முடியும்? மேல்மட்டத்தில் இருக்கிற எந்த அதிகாரிக்கும் இதை பற்றி தெரியாதுன்னு சொன்னா ஏற்கவே முடியாது. ஏன்னா எல்லாம் பாட்டம் லெவல் இருக்கு. கேள்வி இருந்தா இன்னைக்கு டாப் லெவல் வந்திருக்கீங்க. நீங்க இருக்கும் போது செக்ஷன் 20 பேர் இருந்தாங்க. பட் இன்னைக்கு எத்தனை பேர் இருக்கிறாங்க? 2 கேங்மேன் வச்சு வேலை செய்யும். கேங்மேனுக்கு என்ன சொல்லிருக்கோம்? அவன் வந்துட்டு இந்த ஒர்க்கே பண்ணக்கூடாது, அவன் ஆஃப்லைன்ல தான் வேலை செய்யணும்னு சொல்றோம். பட் எல்லாம் சாகுறது போல ஆன்லைன்ல தான் செஞ்சுட்டு இருக்காங்க. யோசிச்சு பாருங்க, அந்த ரெக்ரூட்மெண்ட்டுக்கு என்ன தடை, என்ன பிரச்சனை? நம்ம வேலைக்கு இவ்வளவு ஏன் சொல்லாம இருக்கணும்? இப்ப நீங்க என்ன பண்றீங்க? ஒரு 390 ஏஇ, ஒரு 656 டிஏ, ரைட்டு, 1,800 ஐடி படித்தவர்கள், யானை பசிக்கு சோளம் பொறி மாதிரி இது எங்க போட போறீங்க? எப்படி நடத்த நிர்வாகத்தை? மக்களுக்கு மின்சார வேலை வாரியத்தின் மேல கோபம் வந்து இதெல்லாம் தனியார் கிட்ட போனா தனியார் மையத்துடைய கோபத்தை நம்ம இருக்கணும். தனியார் கிட்ட போனா நல்லது என்று சொல்வதற்கு அரசும் வாரியமும் வழிவகுக்கணும் அப்படிங்கிற இங்க கேள்வி என்பது நீங்க ஹஸ்பண்ட்ல அப்படிதான் ஸ்மார்ட் மீட்டர் கொண்டு வரீங்க, வேண்டாம்னு சொல்ல. ஆனா இப்ப இன்னைக்கு 4,000 போஸ்ட் காலி, அசல் போஸ்ட் காலி. நீங்க அதெல்லாம் பார்க்கணும்ல சார். அதுக்கு ஆள் கிடையாது, மீட்டிங் எடுக்குது. இப்போ நம்ம மொபைல் ஆப் எடுத்துட்டு இருக்கிறோம், அது கூட எங்களுக்கு கருத்து இருக்குன்னு நாங்க வேற விஷயம் சொல்றோம். பேசணும். ஆனா இந்த போஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு? இதையெல்லாம் எங்க நஷ்டத்தை போயிட்டு நிறைய பேச்சுவார்த்தை நடந்துங்க. நாங்க சில கொடுக்குறோம், எங்க நம்மளுடைய நிதி லீக்கேஜா இருக்கு சொல்றோம். அதுக்கான விஷயங்கள் கேட்டு இருக்குது, பேச்சுவார்த்தை நடத்துங்க. ஆதாரப்பூர்வமாக சில விஷயங்களை சொல்றோம். நாம வாரியத்தை கேட்கணும். நீங்க அதெல்லாம் எதுவும் பண்ணாம இப்படி பேச்சுவார்த்தை நடத்தி என்ன நீங்க கருத்து சொல்லுங்க அப்படி சொல்லி நிர்வாகத்தான் இருக்கும். ஸ்டோர்ல அப்படி நாங்க எல்லா இடமே எவ்வளவு பாருங்க. டெய்லி ரிப்போர்ட் கேட்கணும். ரிப்போர்ட் நீங்க கேட்கறது எந்த கிடையாது. நீங்க நம்ம மீட்டிங் நடக்கிறது பதிலா கீழே கலர்ல கீழே வந்து என்ன சூழல் இருக்கு அப்படிங்கிற தயவு செய்து ஸ்டடி பண்ணி தொழிலாளர்களுடைய கோர்ப்பதற்கு உடனடியாக காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். கிட்டத்தட்ட 1,40,000 போஸ்ட் என்பது தோராயமாக இன்னைக்கு சாங்ஷன் போஸ்ட் இருக்கு. 8 வருஷ காலம் இல்லாம நான் சொல்றேன். 2018 ஒர்க்கோடு பேசாம இருந்ததுனால இன்னைக்கு 1,40,000. ஆனா பேசிங்கன்னு சொன்னா இது 1,70,000. ஆனா இன்னைக்கு இந்த காலி பணியிடங்கள் பாத்தீங்கன்னா அதிகாரிகளோட வாரிய தலைவரையும் சேர்த்து நான் சொல்றேன். 77,000 போஸ்ட் 63,000 போஸ்ட் 63,000 போஸ்டுக்கான சம்பளம் இது எல்லாமே லாபம். அதனால இந்த லாபம் அந்த காசு கொடுத்தீங்க நான் கேட்கல. காலி பணியிடங்கள் வேலைப்படை குறித்து பேசுங்க, ஊதியங்களை குறித்து பேசுங்க. அதுதான் எங்களுக்கு பொருத்தமா இருக்கும். பணியாளர்களுடைய இந்த சூழலை கணக்கிட்டு ஏற்கனவே நாங்க ஒரு கடிதமாக சொல்லிருக்கிறோம். இந்த பேச்சுவார்த்தை முடிகின்ற வரை இடைக்கால நிவாரணமாக 5,000 ரூபாய் கேட்டிருக்கிறோம். அதையும் நீங்க கணக்கில் வச்சுங்க. 2வது வேகன்சி முடிகின்ற பொழுது இந்த ஒப்பந்த தொழிலாளி அவன் இருக்கிறான், பல ஆண்டுகளா வேலை செய்யலாம், உண்மையில வேலை செய்யலாம், அடையாளம் கண்டு நிரந்தரப்படுத்துங்க. அதே மாதிரி ஐடி படித்தவர்களை முழுமையாக எடுங்க, கேங்மேன கலவையாக மாற்றுங்க. இதுக்கு மேல கடைசியா ஒண்ணே சொல்லிடுங்க, அலுவலகத்தை சுத்தம் பண்ற காலேஜ் ஒரு 1,700 பேரு மின்வாரிய நிர்வாகம் தலைமை பொறியாளர் அலுவலகம் கீழிருந்து 10 கிலோ வாங்கிச்சு. ஒரு 940 பேரை போட்டுட்டு பாக்கி போடாம வச்சுட்டு இருந்தீங்க. அந்த இடத்த கூடி 70 ரூபாய் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 70 ரூபாய்க்கு 70 பைசாக்கு அவுட் சோர்சிங் எப்படி சார் நியாயமா இருக்கு? யார் சார் கொண்டு அலுவலகத்துக்கு 20 பைசாக்கு வருவாங்க? அலுவலகம் சுத்தம் இருக்கு. இப்ப பணியாளர்கள் பூரா வாங்குற சம்பளத்தை ஆளுக்கு ஒரு 200 300 கொடுத்து ஒவ்வொரு இடத்துலயும் வச்சுட்டு இருக்காங்க. இது எந்த விதத்திலையும் பொறுப்பு இல்லை. மத்திய அரசு சொல்றோம், நம்ம கிளீன் இந்தியான்னு சொல்றோம். இது எல்லாம் சுத்தமா இருக்கணும்னு சொன்னா துப்புரவு பணியாளர்கள் தயவு செய்து எல்லா அலுவலகத்துக்கும் போட வேணும். இந்த கோரிக்கைகளோடு எங்களுக்கு நியாயமான ஊதியத்தை 25% வழங்க வேண்டும் என்ற விஷயத்தை பதிவு செய்யணும்.